அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ, பணம் சேரவே மாட்டேங்குது, தங்கவே மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்களோ, வீட்டில் ஒரு நிம்மதியான அமைதியான சூழ்நிலையை ஏற்படுறதில்ல, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது, உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, மனக்கசப்புகள் அதிகமாக இருக்குது, ஏதாவது ஒரு சுபகாரியத்துக்கான பேச்சு எடுத்தோம் அப்படின்னாவே அதில் பிரச்சனைகள் வருது, தடை ஏற்படுது. இது போல் இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை நாளைய நாளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி நாளைய நாளில் என்ன சிறப்பு, என்ன பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம், இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தரலாம். முதல்ல நாளை நாளினுடைய சிறப்பு குறித்து பார்த்தலாம். நாளை ஜனவரி மாதத்தின் 23ஆம் தேதி, தை மாதத்தின் 9ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் தை வெள்ளி ரொம்ப சிறப்பு, அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக வேற இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஷியாமளா நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதுவும் பஞ்சமி திதியோடு நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த ஷியாமளா நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியை நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். வசந்தம் அப்படின்னு என்ன, நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் வசந்தம். எப்படி வசந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான். அப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையானது இனி வசந்தம் வீசக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சரிங்களா? இந்த வசந்த பஞ்சமி நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இது நம்ம சுக்கிரவார வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு திதி அப்படின்னு சொல்லலாம். இது வளர்ப்பிறையாக இருக்கிறதுனால வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வளம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வாராகியம்மனிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள்னு சொல்லலாம். வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க இந்த நாளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அற்புதமான நாளில் நிறைய சிறப்புகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இப்போ நம்ம கற்பூரவள்ளி இலையை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான அற்புதமான பரிகாரம் குறித்து பார்த்தரலாம். பஞ்சமி திதி அன்னைக்கு கற்பூரவள்ளி இலையை வச்சு நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். வளர்பிறை பஞ்சமிக்கு எப்படி செய்யணும், தேய்பிறை பஞ்சமிக்கு எப்படி செய்யணும் என்பது குறித்தெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா. அதன்படி பார்க்கும்போது இது வளர்பிறை பஞ்சமியாக இருக்குது. அதனால் ஒரு கற்பூரவள்ளி இலை உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கூட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. பொதுவாக இந்த பரிகாரத்தை மாலை 5 மணிக்கு மேலே இரவு ஒரு 11 மணிக்குள்ளே அப்படின்னு நம்ம செய்யலாம். ஒருவேளை அந்த டைம் உங்களுக்கு தோதுபடாது, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கீங்க, இல்லை நைட் ஷிஃப்ட் வேலை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் பகல் பொழுதுலேயே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிடலாம். இப்போ வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கும்போது நமக்கு ராகு காலம் காலையில் 10:30லேருந்து 12 மணி, யமகண்டம்ங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30. இந்த 2 நேரத்தை விட்டுட்டு எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க. இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. சரிங்களா? இப்போது சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பூஜை அறையில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட ஓகே தான். சரிங்களா? இந்த இலையை எடுத்துக்கோங்க. இதை தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவ வேண்டாம். நீங்கள் அப்படியே ஏதாவது ஒரு கிளாத்து வச்சு அது மேலே இருக்கிற டஸ்ட்டையெல்லாம் போக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இந்த கற்பூரவள்ளி இலை மகாலட்சுமி தாயின் அம்சமாகவே பார்க்கப்படுது. இது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே பணவரவு தடையில்லாமல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதை எடுத்தாச்சு. அடுத்து ஒரு காலியான மண்ணகல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 5ங்கிற எண்ணிக்கையில் மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பு போடுங்க. இந்த கிராம்பு கஷ்டங்கள் மற்றும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும். முழுசாக மொட்டோடு இருக்கிற மாதிரி பயன்படுத்துறது தான் சிறப்பு. ஏன்னா அந்த மொட்டு பகுதியில் தான் விதைகள் இருக்கும். அதுக்காக இதை எடுத்துக்கிறோம். 5ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி அப்படிங்கும்போது 5வது திதி தான். அதனால் நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு. அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க.
நல்ல ஏலக்காயை எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை கற்பூரம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு 5ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பெரிய துண்டு வச்சுருந்தீங்கன்னா அது 5ஆக வந்துட்டு நீங்கள் பிச்சு போட்டுருங்க. வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லை, போய் வாங்கவும் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா சாதாரணமாக ஏற்றக்கூடிய சூடத்தையே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது நெய் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 சொட்டு நெய்யாவது நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ இந்த மண்ணகலில் நீங்கள் இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த 5 கிராமையும் வச்சுக்கோங்க. கூடவே ஒரு ஏலக்காயும் வந்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு சொட்டாவது நெய் வந்து விடுங்க. நெய் வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே அந்த கற்பூரம் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த கற்பூரத்தை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது கமன்ட்டு நல்ல ஒரு வாசத்தோட எரிய ஆரம்பிக்கும். ஏன்னா கற்பூரவள்ளி இலை அந்த ஹீட்டில் பட்டு தண்ணீர் விடும்போது அது ஒரு நல்ல நறுமணத்தை வந்து எழுப்பும். கூடவே நெய்யும் நீங்கள் கலந்துருந்தீங்கன்னா இன்னும் நமக்கு தெய்வீக மனம் வந்து ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த அகல் விளக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பூஜை அறையில் சுவாமிக்கு வந்துட்டு இதை நீங்கள் ஆரத்தி மாதிரி வந்துட்டு காட்டலாம். கற்பூர ஆரத்தி காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் காட்டலாம். பீரியட்ஸில் இருக்கிறவங்க இதை தட்டில் வச்சு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயுமே நீங்கள் போய் காட்டிட்டு வாங்க. கிச்சனில், டைனிங் ஹாலில், பெட்ரூம்லன்னு எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் காட்டிடுங்க. காட்டிட்டு இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுருங்க. நடு ஹாலில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களையெல்லாம் சுற்றிலையும் வந்து உட்கார வச்சுருங்க. அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ராஜாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி உண்டாகணும் அப்படிங்கும்போது இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு இது போல் ஹோமம் வந்து செய்வாங்களாம். மேலும் இதை வந்து நுகர்வதன் மூலமாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து நீங்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பனிக்காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது ஒரு தொல்லைகள் வந்து இருக்கும். அப்போ இந்த புகை நம்ம நுகரும்போது நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி பலன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதனால் சுற்றி உட்கார வச்சு நீங்கள் அதை நல்லா வந்து முகர்ந்து பாருங்கள். இது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இதை ஹால்லேயே எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமாக வந்து வச்சுருங்க. ஏன்னா இது நைட்டு முழுவதுமே பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படியான நறுமணத்தை வந்து எழுப்பும். அதனால் நீங்கள் உடனே வந்துட்டு இதையை தூக்கி போட்டுற வேண்டாம். நாளை காலையில் இந்த பொருட்களை நீங்கள் அப்புறப்படுத்திடலாம். அந்த விளக்கை கழுவிட்டு மற்ற வேறு ஏதாவது எரிக்கக்கூடிய பரிகாரங்கள் சொல்லுவேன் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதே பரிகாரத்தை நம்ம இன்னொரு முறையிலையும் வந்துட்டு பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படியுமே வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்துட்டு சாம்பிராணி தூபம் காட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா யமபயம் வந்து அகலும். மேலும் மகாலட்சுமி தாயார் நித்திய வாசம் செய்வாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போ அந்த தணல்லாம் போட்டு, அதாவது மரக்கட்டையை பயன்படுத்தி தேங்காய் ஓட்டை பயன்படுத்தி நீங்கள் நெருப்பு உண்டு பண்ணி அப்படி சாம்பிராணி போட்டுக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணி பயன்படுத்தினீங்கனாலும் சரி, அது எரியும் போது ஒரே ஒரு இந்த கற்பூரவள்ளி இலை இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த சாம்பிராணி போடக்கூடிய அந்த இதில் வந்துட்டு வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து இதை நீங்கள் வீடு முழுக்க வந்து காட்டுங்க. அந்த ஹீட்டு பட்டு அந்த இலையை பார்த்திங்கன்னா கலர் வந்து மாறும், நல்லா சுருண்டும், மேலும் நறுமணம் வந்து ரொம்ப அதிகப்படியாக வந்து இருக்கும். இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் காட்டிக்கலாம். ரெண்டையுமே நாங்கள் செய்யலாமா? ஏன்னா நாங்கள் எப்படி சாம்பிராணியும் போடுவோம், எங்கள் வீட்டில் கற்பூரவள்ளி செடி வந்து நிறையாவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ரெண்டையுமே பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு பொதுவாக வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த கற்பூரவள்ளி இலை பரிகாரம் பண்ணுவேன். அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லையும் நான் சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த இலையை சேர்த்து தான் வந்து நான் வீடு முழுக்க வந்து காட்டுவேன். அதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி ரெண்டுமே நமக்கு ஒரே நாளில் வந்திருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டையும் செய்யுங்க. இல்லைனா 2ல் 1 செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.